This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவை முடக்க சீனா பெரிய சதி. கூட்டணியில் பாகிஸ்தான், வங்கதேசம் நெருங்கும் பேராபத்து. ஆசிய கண்டத்தில் நம் நாடு பொருளாதாரம் மட்டுமன்றி பல்வேறு துறைகளில் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதனால் ஆசியா மட்டுமின்றி உலகளவிய நம் நாட்டின் புகழ் உச்சத்துக்கு சென்று வருகிறது. இதனை விரும்பாத அண்டை நாடுகள் நம் நாட்டை முடக்கவும் தனிமைப்படுத்தவும் பெரிய பிளானை கையில் எடுத்துள்ளன. இந்த சதி திட்டத்தில் பரம எதிரியான பாகிஸ்தான், சீனா மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் இணைந்துள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்து திடுக்கிடும் வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது நம் நாடு உலகளவிய பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் உள்ளது. அதேபோல் பாதுகாப்புத்துறை உட்பட பல துறைகளில் வேகமாக முன்னேறி வருகிறது. இதனால் ஆசியா மட்டுமின்றி உலகளவிய பல்வேறு நாடுகளும் நம்முடன் வர்த்தகம் செய்வதோடு நட்பு பாராட்டி வருகின்றனர். ஆனால் நம் நாடுகளை எடுத்து கொண்டால் நிலைமை வேறு. நம்மிடம் இருந்து பிரிந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரமாக உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளது. வங்கதேசம் தற்போது பொருளாதார நெருக்கடி, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்டவற்றால் உலக நாடுகள் மத்தியில் மதப்பிழைந்துள்ளது. சீனாவை எடுத்துக்கொண்டால் தன்னை விட பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவர்களை முடக்குவதும் அதன் பிறகு அந்த நாடுகளின் வளங்களை கையடிப்பதும் வாடிக்கையாக வைத்துள்ளது. ஆனால் நம் நாடு எல்லா நாடுகளிலும் நேர்மையான உறவை பின்பற்றி வருகிறது. இதனால் பல நாடுகளும் நம் நாட்டுடன் சேர்ந்து தளவாடங்கள் தயாரிக்கவும் வர்த்தகம் செய்யவும் தயாராகி வருகின்றன. ஆசியாவில் நம் நாட்டின் அவசர வளர்ச்சியை விரும்பாத சீனா பல்வேறு சதி வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. தற்பொழுது நம் பரம எதிரியான பாகிஸ்தானையும் புது எதிரியான வங்கதேசத்தையும் கூட்டு சேர்த்து நம்மை தனிமைப்படுத்தும் வேளையில் சீனா தொடங்கியுள்ளது. இந்த 3 நாட்டின் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தவரை நம் நாட்டுடன் நல்ல உறவு இருந்தது. கடந்த ஆண்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனஸ் பதவியேற்றது முதல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையான உறவு சரிவை சந்தித்துள்ளது. நம் நாட்டின் புதிய எதிரியாக இப்பொழுது வங்கதேசம் மாறி உள்ளது. சீனா பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி நமக்கு ஸ்கெட்ச் போடும் வேளையில் வங்கதேசம் ஈடுபட்டு உள்ளது. அதேபோல் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் காலம் காலமாக மோதல் உள்ளது. பாகிஸ்தான் நம்மை நேரடி எதிரியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சீனா நம்மை நேரடியாக எதிரியாக பார்த்தாலும் கூட அதனை வெளிப்படையாக அறிவித்தது கிடையாது. நம்முடன் நல்ல உறவு பேண விரும்புவது போல் காட்டிக்கொண்டு நயவஞ்சகமாக சீனா செயல்படும். இதனால் பாகிஸ்தானை விட சீனா தான் நமக்கான பெரிய அச்சுறுத்தல் ஆகும். இப்படி இந்தியாவை கவுண்டர் செய்ய பாகிஸ்தான், வங்கதேசத்தை வைத்து சீனா ஆரம்பித்திருக்கும் இந்த ஆட்டத்தை நம் நாடு உடனடியாக தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் நம் நாட்டுக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்றும் இந்திய சுகாதரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கின்றார் சர்வதேச அரசியல் நிபுணர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.